ஹாய் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு யூடியூப் லைஃப். இன்றைக்கி ஒரு மினி vlog தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சோயா ரைஸ், அதாவது ரொம்ப ஈஸியாக குயிக்காக பண்ணிடலாம். எங்கிட்ட வந்து பெரிய சோயா இல்லை, இப்போ ஸ்டாக்கு வீட்டில் இல்லைங்கிறதுனால சின்ன சோயா இருக்குல்ல, அதை வச்சு நான் பண்ணுறேன். சின்ன சோயா வந்துட்டு நல்லா தண்ணி, நான் வந்து 100 கிராம் வந்து சின்ன சோயா எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா தண்ணி கொதித்ததுக்கப்புறமா சோயாவை போட்டு ஒரே 1 நிமிஷம் இருந்தால் போதும், சுடுதண்ணில் இருந்தால் போதும். அதுக்கப்புறமா நல்லா வடிகட்டி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா நம்ம இப்போது அந்த சோயா ரெசிபி பண்ணுறதுக்கு ரைஸ் பண்ணுறதுக்கு ஒரு மசாலா அரைச்சிடலாம். 2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, 2 துண்டு இஞ்சி, ஒரு 7 பல் 8 பல் பூண்டு, இதெல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். பைன் பேஸ்ட்டாக அரைக்காமல் கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். நான் கொஞ்சம் நிறையா நெய்யெல்லாம் விட்டால் தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா கடுகு 1 டீஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூன், ஒரே ஒரு பச்சை மிளகாயை குட்டியாக கட் பண்ணி அது கூட சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறமா பெருங்காயத்தூளும் போட்டு வதக்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த மசாலாவை, அதாவது மிளகு, சோம்பு, இஞ்சி, பூண்டு போட்டு அரைச்சி வச்ச மசாலாவை இதில் போட்டு நல்லா ஸ்வாட்டேட் பண்ணணும். ஏன்னா நம்ம எல்லாமே பச்சையாக தான் போட்டு அரைச்சி எடுத்துருக்கோம். ஸோ அந்த ராஸ்மெல்லாம் போகணும். நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், வரமிளகாத்தூள், 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/4 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா ஸ்வாட்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம சோயா வந்து எடுத்து பச்சை தண்ணி விட்டு திருப்பி நல்லா புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கோம். நல்லா நறுக்குன்னு புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கோம். அதை இது கூட ஆட் பண்ணிவிட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் இது கூடவே சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கணும். இப்போ அதாவது ரொம்ப வதக்கணும், சும்மா கிளறி விடணும். கிளறி விட்டதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு மூடி வைக்கணும். அந்த மூடி வைக்கும்போது அந்த 5 நிமிஷத்தில் 2 தடவை எடுத்து நல்லா கிளறி விடணும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிளறிட்டு எடுத்துட்டு தேவையான அளவு கொத்தமல்லி கட் பண்ணி போட்டு அதையும் நல்லா கிளறி விட்டு எடுத்துக்கணும். அதுக்கு முன்னாடி நல்லா நான் வந்து சாதாரண ரைஸ் எப்பவும் சாப்பிடுவோம் இல்லையா, பொன்னி ரைஸ், அதுதான் எடுத்து வடித்து வச்சுருக்கேன். முன்னாடியே ரைஸ் வந்து வடித்து நல்லா உதிரியாக வடித்து ஆற வச்சுருக்கேன். ஆற வச்ச ரைஸ் கூட இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி எடுத்துட்டோன்னா சூப்பர் டேஸ்டியான சோயா ரைஸ் ரெடி. ரொம்ப சிம்பிளுங்க, ஈஸியாக செய்யலாம், சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். ஈஸியாக செஞ்சு சீக்கிரமாக கொடுத்து அனுப்பிடலாம், டக்குன்னு செய்யலாம். இதுக்கு நான் வந்து ஆனியன் ரைத்தா தான் சைட் டிஷ்ஷாக வச்சு கொடுத்து விட்டேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.